அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் 21/7/2024 முதல் வக்ரம் பெறுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் வக்ரம் சில விஷயங்கள்ல காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகளை மாற்றுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆடி 5ஆம் தேதி முதல் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆடி மாதம் 28ஆம் தேதி வரை வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் உற்சாகத்துடன் மேற்கொண்டாலும் கூட சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் உண்டு. அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியாமல் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு அதிகரிப்பதற்கான சூழல் ஒன்று, சற்று ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் சில தடுமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் தலையொதுக்குவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக இருக்கிறது. அதே வேளையில் உத்தியோக ரீதியாக நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் வேலை பளுவும் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டுங்க. அது மட்டுமல்லாது சில தவறான கற்பனையான ஏமாற்று வேலைகளால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக புதன் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் அதிகமாக தேவைப்படுகிறது. அதே சமயம் கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பெரிய அளவிற்கு தடை ஏற்படாது. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய திடீர் மாறுதல் மிக சிறப்பாக வருவதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக புதனின் வக்ரம் எடுத்து காட்டுகிறது. இருந்தாலும் கூட இந்த வேளையில் சிறு பணியாக இருந்தாலும் மிகப்பெரிய பணிகளாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும்.